ஆமென். சந்தோஷமாக இருக்கிறீங்களோ? அல்லேலூயா. இடி முழக்கம் என்ன, தண்டர் என்ன, லைட்னிங் எல்லாம் விதவிதமாக. அல்லேலூயா. ஆனாலும் முடிய சந்தோஷத்தோடு வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். நாங்கள் இன்றைக்கு என்ன படிக்க போகிறோம் என்றால், வளருங்கள். வளருங்கள் என்னென்று? வளருங்கள். குரோத்தை பற்றி படிக்க போகிறோம். 2 காரியத்தில் படிக்க போகிறோம். என்னென்றால், ஒன்று கிருபையில் வளர்கிறது, இயேசுவை அறிகிற அறிவிலே வளர்கிறது. அல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கிருபையில் வளரட்டும், அவரை அறிகிற அறிவில வளரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நடக்கிற காரியத்தை குறித்து அவர் முன்னறிவிச்சிட்டார். எல்லாருக்கும் தெரியும் இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று. அதே போல் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அறிவித்திருக்கிறார். எப்படி கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று. இப்போ நீங்கள் வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆய்வு சொல்லுது, பூமி இந்த பூமி ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போய்கொண்டிருக்கா. அதாவது இந்த பூமியினுடைய இந்த காலத்தின் நிலை என்னென்றால், எவ்வளவு தூரம் இந்த பூமி ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொழுது இருந்ததோ அதை விட மோசமான ஒரு நிலைக்கு அந்த பூமி தள்ளப்பட்டு கொண்டு போகுதாம். ஏனென்றால் அந்த பூமியினுடைய வெப்பம் அதிகரித்து கொண்டு போகுதாம். எங்கெங்கெல்லாம் தண்ணீர் இருக்குதோ அந்த தண்ணீருடைய நிலைகள் மாறுதாம், காலநிலைகள் மாறுதாம். இப்படி இருக்காத இடமெல்லாம் அந்த இடமெல்லாம் மாற்றிக்கொண்டு போகுதாம். இங்கே பேதுரு சொல்கிறார், அதுக்கு என்ன காரணம் என்றால், இப்போ இருக்கிற பூமி என்னதுக்கு இரையாக்க வச்சிருக்கான்? அக்கினிக்கு இரையாக்க வச்சிருக்கேன்னு பேதுரு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்கள் நடந்தாலும் அதனுடைய செய்திகளை கேள்விப்படுவீர்கள். நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். சரியா? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அப்போ சில அறிவாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னால், இங்கே இந்த பேதுரு சொல்கிறார் 7ஆம் அதிகாரத்தில், இந்த 3ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இப்போ 4ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதாவது இவர் 2 அறிவாளிகள் என்ன சொல்லுறாங்க என்றால், பூமி அப்படித்தான் இருந்தது, அது அப்படித்தான் இருக்குது, அது அழியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வாழுகிற மனிதனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. இதை அநேக அறிவாளிகள் கேட்க மாட்டேன். ஏன்னா பேதுரு அப்பே சொல்லிட்டார். விளங்குது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில் இயேசு சொன்ன அந்த யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேள்விப்படுவோம் என்று பண்ணி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. எப்படி என்றால், அவர் வரும்பொழுது அவரை குத்தினவர்களும் காண்பார்களா. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம் என்றால், ஒரு தேத்தண்ணி கடையில் அந்த 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 ரேடியோ போட்டிருப்பாங்க, அதை சுற்றி டீ குடிக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. சிக்ஸர் அடிக்கிறார், பவுண்டர் அடிக்கிறார், அதுன்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. இப்போ சிக்ஸர், பவுண்ட்ரி. ஆனால் இப்போ நாங்கள் யார் சிக்ஸர் அடிக்கிறார், யார் பவுண்ட்ரி அடிக்கிறார், யார் பேட்மேன், யார்
போலரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற காரணம் எங்களுக்கு எல்லாம் தெளிவாக தந்தாச்சு. ஆண்டவர் எல்லாவற்றையும் வாசலை திறந்து விட்டார். சரியோ? அப்போ நாங்கள் என்ன செய்யணுமாம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 51 தேவனை அறிந்தவர்களே, வேதத்தை உங்கள் இதயத்தில் பதிந்தவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. வாசிங்க. நீதி அறிந்தவர்களே, அதாவது தேவனை அறிந்தவர்கள், நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற தேவனுடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும். மனுஷன் நிந்தனை என்ன? மனுஷன் ஏமாத்துவான், மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் கொலை செய்வான், மனுஷன் திட்டமிட்டு எல்லாம் செய்வான். அவனுக்கு நிந்தனைகளுக்கு நீங்கள் பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்க. ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் என்றால், முதல் வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி சொன்னார். இப்போ விளங்க என்னென்றால், இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை நாங்கள் வெல்லோடும் என்றால் 3 காரியத்தை நாங்கள் செய்யணும். ஒன்று, பனையை போல உயர்ந்த நோக்கம் உள்ளவர்களாக இருக்கணுமா. சங்கீதம் 92:12 வாசிங்க. சங்கீதம் 92:12. நீதிமான் பனியை போல செழித்து கவனிச்சுக்கொள்ளுங்க. நீதிமான் அவன் உயர்ந்த நோக்கம் இருக்கு. என்ன இருக்குமா? உயர்ந்த நோக்கம் இருக்கு, உயர்ந்த எண்ணம் இருக்கு, உயர்ந்த விருப்பம் இருக்கு, உயர்ந்த காரியங்களை செய்வதற்கான நோக்கம். அதான் அந்த பனையை என்ன சொல்லணும்னால், அது என்ன செய்யுமாம்? உயர்ந்து கொண்டே போகும். இரண்டாவது நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 104:16 வாசிங்க. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டில் லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அதாவது லேபனோன் என்று சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? இப்போ இதுக்கு என்ன பதில் என்றால், ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 14 கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளையில் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அதாவது இஸ்ரவேலர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்படுற ஆசீர்வாதம் இருக்குதானே, அந்த ஆசீர்வாதத்தை குறித்து இதில் எழுதியிருக்கு. ஏசாயா 61 எழும்பி நீ பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்பட்டது. என்ன எழுதியிருக்கு? எழும்பி நீ பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இருள் பூமியையும் ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். என்ன? உன் ஒளியின் இடத்துக்கு சாதிகள். அப்ப வேதம் என்ன சொல்றால், இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் இப்போ என்ன நடந்தது என்றால், அந்த இஸ்ரவேலர்கள் அந்த திட்டத்தை தாங்களாகவே மாற்றிட்டாங்க. அதனால இன்றைக்கு பயங்கரமான உடவுகளும் கஷ்டங்களும் இஸ்ரவேலுக்கு வந்துருக்கு. வேதாகமத்தில் இஸ்ரவேலர்களோட தனி ஆசீர்வாதம் கற்றெடுத்திருக்காங்க. கொஞ்சம் சிறந்தாங்க. இப்போ நானும் நீங்கள் மாறி தெரியுங்க, புதிதாக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. அந்த எருசலேம் இருக்குல்ல, அந்த எருசலேமை போல நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு இல்லை, புதிய எருசலேம். நாங்கள் ஆராதிக்கிற இடமே தெரியுமா? புதிய எருசலேம். அப்போ நாங்கள் என்னதை இதில் பார்க்கிறோம் என்றால், 3 காரியத்தை கிறிஸ்தவர்களிடத்தில் ஆண்டவர் கொடுத்து எதிர்பார்க்கிறார். ஒன்று, தாழ்மையில் லீலி புஷ்பம். என்னவா? தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். தாழ்மையில் லீலி புஷ்பம். 2வது, பனியை போல உயர்ந்த நோக்கம் உள்ளவர்கள். உயர்ந்த நோக்கம், உயர்ந்த சிந்தை. 3வது, கேதுரு மரம். கேதுரு மரம் என்றால் அது பெருசாக இப்படி போகுமா, இப்படி அது அடர்த்தியாக போகுமா, அது ஆவியில பலத்தை குடிக்குது. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனை எப்படி எதிர்பார்க்கிறாராம்? அவன் உயர்ந்த நோக்கம் உள்ளவனாக இருக்கணும். ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணுமா? தாழ்மை உள்ளவனாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 11:28-29, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலுமே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்ப மனத்தாழ்மை உள்ள ஆண்டவரை நாங்கள் தரிசிக்கிறார்கள் என்றால் அந்த மனத்தாழ்மையை தான் ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்வாராம்? ஒரு கொடையா கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, இலங்கையில் இருக்கிற கிறிஸ்தவ ஸ்கூல்கள் உங்களுக்கு தெரியும். ரீபா காலேஜ், ஹார்ட்லி காலேஜ், என்ன அடுத்தது வேம்படி மகளிர் காலேஜ், சுண்டுக்குழி லேடிஸ் காலேஜ், கேர்ள்ஸ் காலேஜ், சென்ட்ரல் காலேஜ், ஏன்னா இந்த சென்ட்ரல் காலேஜ் இருக்கல, அந்த சென்ட்ரல் காலேஜை அதை அவங்க சரித்து எழுதிக்கிறாங்க. ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக கட்டினாங்களாம். 1817 அது கட்டப்பட்டது. பெர்சிவல் என்ற ஒரு 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 வனவிழாவால் அது கட்டப்பட்ட லண்டன்காரன் தான் அதை கட்டினாங்க. அந்த நோக்கம் என்னென்றால் நல்ல தன்மைகளை அந்த மக்களுக்கு புகுத்தி, நல்ல எண்ணங்களை புகுத்தி உயர்ந்த மக்களாக உருவாக்குறதுக்காக கொண்டு வந்ததான். ஆனால் இவங்க என்ன செய்து விட்டாங்க? பிறகு 1834 யக்னா சென்ட்ரல் காலேஜ்னு மாற்றி அந்த தேவனுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் என்ன செய்து விட்டாங்களா? அந்த உயர்ந்த நோக்கத்தை வேறு திசை திருப்பி விட்டாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு கதை இருக்குது. யூனியன் காலேஜ் இருக்குது. யூனியன் காலேஜ் கேள்விப்பட்டீங்க? எல்லா பள்ளிக்கூடங்களும் அந்த காலங்களில் இந்த மிஷனரிகள் வந்து என்ன செய்தாங்க? அமெரிக்கன் மிஷனரி, ஜெர்மன் மிஷனரி, லண்டன் மிஷனரி, இத்தாலியிலிருந்து வந்தவங்களை என்ன செய்தாங்கன்னால் இந்த மக்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்தையும் கல்வியையும் அறிவையும் தேவனை பற்றிய அறிவையும் கொடுப்பதற்காக அவங்க கட்டப்பட்டது. ஒரு காலத்தில் அது எப்படி போயிட்டுதான் அது உலகத்துக்குள்ளே வந்து தேவனை அறியாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா எங்களை மெச்சு திரும்ப ரீபில்ட் பண்ணுறாரு. உங்களை மெச்சு என்ன செய்கிறாரா? ரீபில்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் இன்னொரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 3:17 வசனத்தை வாசிங்க. தீமை செய்து பாட அனுபவிப்பதென்னும் இல்லை, சரி பாருங்க. 2 பேதுரு 3:17 வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையா இருந்து. ஆமென். அப்ப நாங்கள் கிருபையில வளர வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவில அறிகிற அறிவில வளர வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையா இருந்து. அப்ப இந்த காலத்துல நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நடக்காது என்ற சம்பவம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இங்கே இனியும் நடக்காது. 1912 டைட்டானிக் என்ற கப்பல் கட்டும் பொழுது அவங்க சொன்னாங்க அது கடலில் மூழ்காது, இது இடியாது. அதில் இருந்தவனெல்லாம் பெரிய கோடீஸ்வரன். என்ன இருந்தவன் எப்படிப்பட்டவனா? கோடீஸ்வரன். அதில் ஒரு சின்ன ஒரு பால்கனியில் நின்று பார்க்கறதுக்கு இடம் கிடைச்சாலே அதை பாக்கியமாக எண்ணினாங்களாம் அந்த காலத்தில். ஆனால் அதை என்ன செய்யலாம்? அது ஒரு பாறை. என்ன பாறை? ஐஸ் பாறை மோதி எத்தனையோ மக்கள் அன்றைக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்கள் யாரால். அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு தெரியாமல், ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் இந்த பூமியில் ஒன்றுமே நடக்காது. ஓகே. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? அவரை இன்னும் அறியணும், அறிஞ்சு அறிவிக்கணும். 2வது என்ன செய்யணும்? அவருடைய கிருபையில் வளரணும். ஆமென். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். ஜீவநதிக்கரையில் தாகத்தோடு வந்தேன், ஜீவநதிக்கரையில் தாகத்தோடு வந்தேன், ஜீவநதியே 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 ஜீவ தண்ணீர்
தாகம் போக்குமே, ஜீவ தண்ணீரால் தாகம் போக்குமே. ஜீவ நதிக்கரையில் தாகத்தோடு வந்தேன், ஊற்றெடுத்து பாயுமங்கள் ஊற்று தண்ணீரே, ஒருபோது வற்றாத ஜீவ நதியே. வாடிய வயல் நாங்கள் வான்மழை நீரே, வறண்ட நம் உள்ளத்தை வளமாக்குமே. நதியே ஜீவ நதியே, ஜீவ தண்ணீரால் தாகம் போக்குமே. ஜீவ நதிக்கரையில் தாகத்தோடு வந்தே, தாழ்மையிலே இயேசுவை போல் லீலி புஷ்பமாய், ஆவியிலே பெலம் கொண்டு கேதுரு மரமாய், ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரங்களாய், அனுதினமும் பாடும் அந்த கிருபை தாருமே. ஆமாண்டவரே, தாழ்மையிலே லீலி புஷ்பத்தை போல, ஆவியிலே பலம் கொண்ட கேதுரு மரத்தை போல, ஆலயத்தில் இருக்கிற ஒலிவ மரங்களைப் போல, பச்சையான ஒலிவ மரங்களைப் போல எங்களை ஆண்டவரே நீர் ஐயா பயன்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய், இந்த உலகத்தில் வருகிற எல்லா தீமைகளுக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா மனித சக்திக்கும், எல்லா சாத்தானுடைய சக்திக்கும் விலக்கி ஐயா உடைய திருச்சபையை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் வாலிபர்கள் குழந்தைகளை உங்கள் கரத்தினால் மூடும்படியாக ஜெபிக்கிறோம். பச்சையான ஒலிவ மரங்களைப் போல ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உயர்ந்த நோக்கமுள்ள பனமரங்களைப் போல உயர்ந்து வளர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியில் நுழைந்து கேதுரு மரங்களைப் போல வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உமக்குள்ள நாங்கள் வளரவும், இன்னும் ஆண்டவரே இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை இன்னும் அறியவும், இன்னும் ஆண்டவரே சுவாமி நாங்கள் அறிந்து அந்த கிருபையிலே வளர எங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னத பாட்டு 2:1-2 மட்டும் வாசிப்போம். உன்னத பாட்டு 2:1-2. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவரும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம், ஆண்டவரை கேட்டு சாட்சியாக இருக்கிற ஜனம், ஆண்டவரை உயர்த்துகிற ஜனம் எங்க இருக்கிறான்? உபத்திரவமான இருக்கிற முள்ளுக்குள்ளே இருக்கு. எங்கே இருக்கா? இந்த உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் உபத்திரவம். நான் சொன்னேன் யோவான் 16, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இடங்கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா. அது உபத்திரவம் இருக்குது. இப்போ அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, சாத்தான் எங்களை எதிர்க்கிறார். அது உண்மைதான். பேதுருதனுடைய நிருபங்கள் எழுதுற என்ன சொல்ற? விழித்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாக கொண்டு கட்சிக்கிற சிங்கம் போல அலைந்து தெரிகிறான் சொல்றான். அதே போல எபேசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்ற, வான மண்டலத்தில் உங்களுக்கு பொல்லாத ஆவிகளோட உங்களுக்கு யுத்தம் உண்டு. அதுவும் உண்டுதான். ஒரு காலத்தில் அனல் மின் நிலையம், இப்போ என்ன பேரா? அணு மின் நிலையமாக மாறிச்சு. இந்த அனல் மின் நிலையம் வந்த காலங்களில் அவ்வளவு ஒரு பெரிய பாரதூரம் இல்லை. அது கரண்டை உற்பத்தி செய்யலாம், ஃபேனுகளை உற்பத்தி செய்யலாம், நல்ல விடயங்களை பாவிச்சது. இப்போ அணு மின் நிலையம் என்ன? நியூக்ளியர் என்ன? அது என்னவாம்? அது அணு கரு. என்ன பேர் அதுக்கு? கரு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதை விட இது வேகமானது ஒன்று. ஆனால் இதனால் என்ன செய்வோம்? இதனுடைய கழிவு இருக்குல்ல, இந்த கழிவை கொண்டு எங்கே கொட்டுறன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. தெரியுமில்லை? உங்களுக்கு படித்தவங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. கறி எரிஞ்சு ரயிலில் அப்படி தானே எரிய அது அந்த வெப்பம்
ட்ரெயினை ஓட பண்ணுறேன்னு கரண்டை உற்பத்தியாக. ஆனால் இப்போ என்ன செய்யறேன்னால் அதில் வார கழிவு இருக்குல்ல, அந்த கழிவை கொண்டு போய் எங்கே கொட்டுறேன்னு தெரியாமல் இருக்கிறேன். இதனால் உலகத்தில் கணக்க பிரச்சனை என்னென்றால் அந்த கழிவு உலகத்தையும் இருக்காமல் அந்த கழிவினால் நிறைய வருத்தங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை யார் செய்யணுன்னா அறிவாளர்கள் தான். என்ன படித்தவங்க தான் செய்கிறாங்க. அப்போ இந்த படித்தவங்களை நாங்கள் எப்படி வெல்லணும் என்றால் நாங்கள் ஆவியால் தான் வெல்லலாம். அல்லேலூயா. அப்போ அவரை இயேசு அறியால் தான் வெல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் அவரோட இருந்த சீசர்கள் 12 பேரும் இயேசு என்ன செய்ய போகிறாருன்னு எதிர்பார்த்தாங்க என்றால் தங்களுக்கு அவர் அப்பத்தை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. கடலில் பிரச்சனை வரும்போது தங்களை விடுவிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா தங்களோட வியாதிகளை அவர் சுகப்படுத்துவார். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் இரட்சகர், விளங்க அவரால் தான் ரட்சிப்புண்டு என்று சொல்லி அவங்கள அறிய. ஆனால் ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர் 4:12 பேதுரு என்ன அறிக்கைப்படுறார் தெரியும்? அப்போஸ்தலர் 4:12 அவரால் இல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமம் இல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எப்போ இது நடந்தது? ஆண்டவரோட இருக்கைக்கு அவனுக்கு தெரியாது. இப்போ சொல்லுவாங்க அம்மா அப்பா இருக்கைக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் என்ன உண்மை போனேன் அப்படித்தான் சொல்கிறேன், போனேன் பானேன் இரணேன். அம்மா அப்பா இருக்கைக்கு தெரியுமா? சொல்லவே இருக்க மாட்டோம். என்ன எல்லாரும் தான் நாங்கள் இந்த இன்க்ளூடிங் நீ. ஆனால் அம்மா அப்பா இல்லைன்னொன்னா தேம்பி அழுவோம். அது சொல்லி அழுவோம். அவன் 10 வயதில் எனக்கு பிடிச்சதார், 18 வயதில் பிடிச்சதார், 20 வயதில் பிடிச்சதார், 22 செய்தார், டேட் எல்லாம் போட்டு சொல்லி கொண்டு மேனென்றால் அவருக்கே தெரியலை. அது மாதிரி தான் இந்த சீசர்களும் என்னதாங்க தெரியுமோ? இயேசுவோட இருக்கைக்கு தெரியலை அவங்களுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் அடக்கம் பண்ணப்பட போகிறப்பா, என்ன கொல்ல போகிறாங்கடாப்பா, நான் உயிர்த்தல் இருந்த பொழுது அழுகிறாங்க. எங்கே அழுகிறாங்க? யோவான் 14 அழுகிறாங்க. உங்களை விளங்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களை இதயம் கலங்க வேண்டாம்ப்பா, ஏன்னா நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுது. இது அறிவாளிகளை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை, அதான் பிரச்சனை. படித்தவங்களை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை. காரணம் என்னவென்றால் இந்த விடயங்கள் எல்லாம் இயேசுடைய கிருபையில் வளர்றவனுக்கும் இயேசுடைய வேதத்தை வாசிக்கிறவனுக்கும் இயேசுவை அறிய விரும்புகிறவனுக்கு தான் இதுவரை வேண்டாம். இயேசுவை அறிய இந்த உலகத்தை அறியலாம். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர் நடந்து எம்மாவூருக்கு போகிறார். விளங்குறவங்க சீசர்கள் நடந்து போகும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயேசுவோட பேசிக்கொண்டு போய் இயேசுவை பற்றியே இயேசுக்கு சொல்கிறாங்க. விளங்குறவங்களுக்கு நான் சொல்ல விளங்குறேன். இயேசுவை பற்றியே இயேசுக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் அவங்களோட மனக்கண்களை திறந்தாராம், வெளிக்கண்களை திறந்தாராம். என்னவா? ஒன்று மனக்கண்கள் திறக்கப்படணும், 2வது வெளிக்கண்கள் திறக்கப்படும். ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் 2 கொரிந்தியர் 4:4 அறிவின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். சரி, அப்போ சாத்தானும் அதை செய்கிறான். இப்போ பேதுருடைய அறிவு என்னவென்றால் ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு அவனுடைய அறிக்கை என்னென்றால் இவர் தான் இரட்சகர். அல்லேலூயா. அப்போ என்ன நடந்தது என்றால் அவன் இயேசுவை அறிந்து கிருபையில் வளர்ந்துட்டான். அவன் இன்றைக்கி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா பேதுருக்கு கோயில் கட்டி வச்சுக்காங்க, ஒரு வசனத்தை எதிர்ப்பாங்க. மத்தேயு 16 இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ கேபாவா இருக்கிறாய். கவனிக்கல, வசனத்தை கவனிக்காம சொல்றது. நீ கேபாவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வதில்லை என்று அந்த வசனத்தில் அலையில் சொல்கிறேன். நான் உனக்கு பாதாளத்தின் திறவுகோல்களையும் பரலோகத்தின் இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கு சொல்கிறார், உனக்கு
கவனிச்சுக்க, உனக்கு நீ பூலோகத்தில் எவைகளை கட்டுவியோ பரலோகத்திலும் கட்டப்படும். நீ உனக்கு அப்ப இன்னைக்கு என்ன அந்த முடிவில் கொண்டு வந்துட்டாங்க என்றால், நீங்க பேருருவை வணங்கினால் பரலோகத்துக்கு போகலாம். அப்ப இந்த அறிவு என்ன செய்திருக்கும்? அவன் இயேசுவை காண விடாமல், இயேசுடைய கிருபையில வளர விடாமல், இயேசுவை அறிய விடாமல் அந்த அந்த வசனம் அவங்களுக்கு தப்பா விளங்கி கொண்டு தப்பா படிப்பிக்கிறாங்க. இப்போ பேதுரு இருக்கிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கணும்னா நான் சொல்கிறேன். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் வீட்டை. தேவதூதன் வந்துட்டாங்க. அவன் சொல்கிறான், கொர்நேலியே, யோப்பா பட்டணத்தில் தோல் பதனி எழுகிறவனுடைய வீட்டில் பேதுரு இருக்கிறான். என்ன, அவனை கூப்பிடு, அவன் என்ன செய்ய வேணும் என்று சொல்லுவான். இப்போ நீ வந்து ஜெபம் பண்ணுற, உபவாசம் பண்ணுற, ஆனால் உனக்கு அது ஒன்றும் போதாது. ஆனால் அவன் வந்து எல்லாம் சொல்லுவான்னு பேதுரு அந்த வீட்டுக்கு வந்த உடனே இவங்க போய் அவனை வணங்குறாங்க இல்லையா? அந்த வசனம் எழுதியிருக்கு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறான்? நான் என்னை நீங்கள் வணங்கக்கூடாது, நானும் உங்களைப் போல மனிதன். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில், இயேசுடைய கிருபையில வளர்ற வளத்தில் அவர்கள் வளருவாங்க என்றால் பேதுரு கடவுள் இல்லை என்று தெரியும். பேதுருக்கு ஆலயம் கட்ட தேவையில்லை. பேதுருடைய உபதேசத்தில் ஆலயம் கட்டப்பட்டது எருசலேமில். அல்லேலூயா. அப்போ அதுதான் அறிவு. நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும் என்றால் வேதத்தை வாசித்து புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவராய் நான் தான் இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், வெளிப்படுத்தல் 1:18 சொல்லி, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் உள்ள திறவுகோல்களை அவரிடத்தில் இருக்கு. இப்போ ஆண்டவரிடத்தில் என்ன இருக்காம்? பாதாளத்துக்கு நீ போகிறாலும் தீர்மானிக்கிறார், பரலோகத்துக்கு போகிறாலும் நீங்கள் தீர்மானிக்க. இந்த அறிவு இருந்தால் தான் மனிதன் இந்த உலகத்தில் பயந்து வாழலாம். அந்த கிருபை இருந்தால் தான் மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் உயர்ந்த நோக்கத்தோடு மற்றவர்களையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வருவதற்கு பாடுபடலாம். இப்போ நாங்கள் என்னதுக்காக நாங்கள் வந்துட்டோம் ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், இரவு பகலாக ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்டோம். அது மட்டுமல்ல, அது மட்டும் நோக்கம் அல்ல, மற்றவர்களும் அதை அறிய வேண்டும். என்ன செய்யணுமா? யாம் பெற்ற இன்பம் பெருக மற்றவர் பெற வேண்டும். என்ன இவ்வையகம் என்ன? அப்போ நாங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவைக்கு, அதை ஆண்டவர் சொல்ல, நீங்கள் அறிந்து கொண்டு மற்றவைக்கு அறிவிங்க. அப்போ நீங்கள் முதல் என்ன செய்யுங்க? கிருபையில் வளருங்க, கிருபையில் வளருங்க. இப்போ கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோன் சொல்லப்படுறது என்ன? அது என்னது? ட்ரோன், ஆள் இல்லாத விமானம், மிசைல்ஸ். என்ன, கப்பலில் இருந்து போகிற மிசைல்ஸும் இருக்குது, சப்மரிசில் இருந்து போகிற மிசைல்ஸும் இருக்குது, ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் பாயிறதும் இருக்குது. ஆனால் ஒருவர் சொல்கிறார், ஒருவர் பெரிய படித்த அறிஞர் சொல்கிறார், இதெல்லாம் பொய்க்கதை, இந்த கிறிஸ்தவத்தெல்லாம் பொய்க்கதை. ஏன்னா முந்தியும் யுத்தம் நடந்ததாம், முந்தியும் பூகம்பம் நடந்ததாம், முந்தி யுத்தம் பூகம்பம் நடந்த முந்தி ஒருவருக்குமே தெரியாது, இத்தனை லீட்டர் இத்தனை அளவு போலன்னு தெரியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க? 5 6 6 6 7 5 7 1 என்ன? இப்போ கடைசியாக மேக்சிமம் 7 5. அது என்ன காட்டி கொடுக்குது? கிரிக்கெட் அடிக்குது. ஹார்ட் இருக்குங்க, அங்கே ஆஸ்பத்திரியில் கொண்டே போட்டோன்னா வயரெல்லாம் கொடுக்கணும்னா அது என்ன? உங்களோட ஹார்ட் எவ்வளோ அதில் அடிக்குதுன்னு காட்டுது. என்ன இருக்கு? அதே போல் தான் அந்த அந்த உதரலை அது காட்டி கொடுக்குது. ஒரு 2 செகண்டுக்குள்ளே எல்லாம் நடந்திருக்கு. என்னென்றால் இப்போ நீங்கள் நானும் என்ன அறிஞ்சிருக்கிறோம் என்றால், இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுது. நீங்கள் நானும் வாழ்கிறது இயேசுடைய கிருபை. அல்லேலூயா. இயேசுடைய கிருபையில் வாழ்கிறோம். அமெரிக்கன் கத்துறார், அமெரிக்கன் கலங்குறார், ஜப்பான்காரன் கலங்குறார், ஏன் பக்கத்து நாடு கலங்குது, உருகுது. லண்டன்காரன் அடிக்க சொல்கிறாங்க, ஐயோ இங்கே இருக்க வழி இல்லை, ஃபேன் இல்லை என்றார். நீங்கள் என்னாலும் பார்க்குற டென்மார்க்கில் உண்மையாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒரு 5 தடவை நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நன்றி நன்றி டென்மார்க்குக்காய் நன்றி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, உங்களோட நாடு என்ன, ஒரே பண்ணைக்காக நன்றி சொல்லுவாங்க. உங்களோட நாட்டை சுற்றி மரங்கள், மரத்துக்காக நன்றி. உங்களோட நாடு என்ன, ஒரே ஆடு மாடு உள்ள நாடு, ஆடு மாடு உள்ள நாட்டுக்காய் நன்றி.
இன்றைக்கு அங்கே யார் பெரிய பெரிய உடால் எனக்கு சொல்லுது, சரி இப்போ எங்கள் கட்டிடத்தை கட்டி இருக்க வழி இல்லையா, அங்கே தான் நீ. அப்போ ஆண்டவர் தான் சொல்கிறார், என்னுடைய கிருபையில் குறைவில்லை. அல்லேலூயா. அது காலைதோறும் இப்போ புதிதும் பெரிதும். காலைதோறும் கிருபை எப்படி இருக்கா? காலைதோறும் இந்த பாட்டு ஒரு நாளைக்கு நான் பாடி காட்டினேன். அவர் இந்த பாட்டை இப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அல்லேலூயா. காலைதோறும் கிருபை புதிது, காலைதோறும் கிருபை பெரிது, புதிது 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 கிருபை பெரிது பெரிது பெரிது. இந்த பாட்டை அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கு. அப்போ இந்த பாட்டு எழுத ஆண்டவரே கிருபை கொடுத்தார். உண்மையாக நான் சொல்கிறேன், எங்களை திறமையும் இல்லை அறிவும் இல்லை, இந்த காட்டுக்கு கொண்டு ஆண்டவர் விட்டான்னு யோசிச்சோம் இல்லோ, இதுதான் கிருபை. அல்லேலூயா. ஒரு பெரிய பாட்டுக்காரன் பாடுறார். எப்படி பாடுறார் என்றால், ஹியூமன் பீயிங் என்னவாம் லைக் மியூசிக்கா, என்ன மனித இனம் என்னத்தை விரும்புதான்? ஈவன் த நேச்சர். முட்டாளாத டாக்டர் என்றால் சொல்லுது, பாம்புக்கு காது இருக்க, எத்தனை பேரை பேக்காட்டி வச்சுருக்கேன். அதாவது மனித உலகம் மியூசிக்கை விரும்புதான், பாம்பும் விரும்புதான். பாம்புக்கு காது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா இல்லையா? காது. ரெண்டாவது ஒரு பழமொழி இருக்குது, பாம்பின் கால் பாம்பறியும். பாம்புக்கு கால் இருக்கு இருக்கோ இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு பழமொழி ஆக்கள் பேக்காட்டி வச்சுருந்தவங்க அந்த காலத்தில். ஒரு கதை, பாம்பின் கால் பாம்பறியும். அடுத்தது பாம்புக்கு பால் வாக்குறது. விளக்குது உங்களுக்கு? பாம்பு பால் குடிக்காது. அது இந்த சின்ன சின்ன பூச்சியல் பிராணிகள் சாப்பிடும் பொழுதுதான் அதில் வர திரவத்தை தானே அது பயன்படுத்தி கொடுக்கும். பாம்பு பாலுக்க படுத்திருக்கிறதா என்னதுக்குன்னா இனப்பெருக்கம் குறையிறதுக்காண்டி. விளங்குது? அப்போ பாம்பை பற்றி தெரியாமல் அந்த காலத்தில் படிப்பிச்சு கோயில் படியை நாங்கள் என்ன செய்யணும், போய் அவாக்கு பாட்டெல்லாம் பாடி. இப்போ என்னத்தில் நாங்கள் அறிவில் பெருகிட்டோமா? இயேசு கிறிஸ்துவை அறிவில் பெருகிட்டோம். அடுத்தது என்னத்தில் பெருகிட்டோம்? கிருபையில் பெருகிட்டோம். அப்போ நாங்கள் இப்போ இந்த காலத்தில் என்ன செய்யணுமா? இயேசுவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நாங்கள் என்ன செய்யணுமா? பெருகணும். ஆனால் உண்மையில் இன்றைக்கு உலகத்தில் ஒரு வயதான சொல்கிறேன், இன்றைக்கு உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட இந்த புதிய எருசலேமாகிய சபைக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. ஏனென்றால் அந்த ஜனந்தானம் தேவனை அறியுது. அல்லேலூயா. அந்த ஜனந்தானம் தேவனை அறியுது. அந்த ஜனந்தானம் தேவனுடைய வரியை எதிர்பார்க்குறது. அந்த ஜனந்தானம் தேவனுடைய கிருபையில் வாழுது. அப்போ அந்த ஜனத்துக்கு என்னவாம்? தாழ்மை இருக்குது, உயர்ந்த நோக்கம் இருக்குது, ஆவியில் என்னவாம் இருக்குது? பலம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நாங்கள் அறிகிற அந்த அறிவு எப்படி இருக்கணுமாம்? இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்கணுமா? நாங்கள் எத்தனையோ புத்தகங்களை படித்து அறிய விரும்புகிறோம். நாங்கள் படிக்கிற புத்தகங்கள்லாம் பயங்கர புத்தகங்களாக இருக்கேன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவும் அவருடைய கிருபையும் என்ன செய்யுமாம்? பாதுகாத்து கொள்ளும். அன்றைக்கு பயங்கரமாக ஜனங்கள் வாழ்ந்த காலத்தில் கவனிச்சுக்கணும், பயங்கரமாக வாழ்ந்த காலத்தில் ஆண்டவருக்கு ஒரு வெறுப்பு வந்துட்டு, இந்த ஜனங்களை நாம் படைச்சதுக்கே வெறுப்புன்னு சொன்னார். என்ன ஆனால் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சாம்? பாவ வாழ்க்கை இருந்துச்சாம். ஆனால் அவங்க தூரத்தில் பார்த்தாராம், ஒரு மனுஷனை பார்த்தார். யார் அது? நோவா. வேதம் சொல்லுது, ஆண்டவர் நோவாவை பார்த்தாராம். அந்த நோவாவுக்கு கிருபையை கொடுத்தார். அவரை கொண்டு சுவிசேஷ பணியை செய்தார். அவரை கொண்டு என்ன செய்தாராம்? கப்பலை கட்டினார். அவனை என்ன செய்தாராம்? ஜனங்க மனம் திரும்பல. அவருடைய குடும்பத்தை உண்டா அதுக்குள்ள வச்சார். எல்லா மிருகங்கள் பறவைகள் ஊர் பிராணிகளை கொண்டு அவனை வச்சுட்டு வெளியில் வந்த சேம் காம் ஜாப்பேத்திருக்கல அவர்கள் தான் இந்த பூமியை நிரப்பி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அன்றைக்கு ஜனங்களை அழிக்கணும் அழிச்சிருப்பார். அப்போ அன்றைக்கு ஒரு புதிய உலகத்தை உண்டாக்கி ஒரு 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 போட்டை உண்டாக்கி அதுக்குள்ள ஒரு குடும்பத்தை கொண்டு வச்சு அந்த குடும்பத்திட்ட பொறுப்பை கொடுத்து அந்த குடும்பத்தின் மூலமாய் இன்றைக்கு பறந்திருக்கிற இந்த உலகம் சேம் ஹாம் யாப்பெட். நாங்கள் ஹாமுடைய சந்ததி. இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம் தெரியுமோ? சேமுடைய சந்ததிக்கு வந்துட்டோம். ஹாமுடைய சந்ததியார் ஆபிரகாமை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வந்துட்டோம். முதல் நாங்கள் வேதத்தில் என்னை பார்த்தோம். பிலிப்பியர் புத்தகத்தில் முதல் ஒரு ஐரோப்பிய பெண் என்ன
லிதினால் என்றவள் என்ன செய்தாள் என்றால் அவள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். தெரியுமா? ஒரு பிஸ்னஸ்கார், ஐரோப்பிய நாடு. அப்போ இன்றைக்கு நாங்கள் வாழும் என்ற காலத்தில் எல்லாத்தையும் அறியல் என்றாலும் என்னத்தை விளங்கியல் என்றாலும் நாங்கள் அறிய வேண்டியது யார் சொல்லுங்க? இயேசுவை அறிய வேணும், அவரில் வளர வேணும், கிருபையில் நாங்கள் வளர வேணும். அல்லேலூயா. அப்போ நாங்கள் என்னத்தில் இனி வளர போகிறோம்? கிருபையிலும் இயேசுவை அறிகிற அறிவு. நான் ஒரு விஷயம் எழுப்பி நின்று கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா.